நண்பர்களே, இனிமேல் நீ தான் உன் சேனல் தான் என்னமோ சொல்லிக்க. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி காலையில் ஒரு என்ன சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் கிடையாது. இன்றைக்கி சனிக்கிழமை. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஸ்பெஷலோட தான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். இது ரொம்ப மெயின் நண்பர்களே. அருமையான என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச அருமையான ஒரு அற்புதமான ஒரு வெங்காய வடை. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காய வடை. பிச்சிருவா நண்பர்களே, 3 வடையும் திருடுவா. அப்போ பாருங்கள், நல்லா இலையில வச்சு அருமையாக கொடுக்குறாங்க ஹோட்டலில். இப்போல்லாம் வர வரல எல்லா ஹோட்டலுமே இலை வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் கொடுக்கணும் நண்பர்களே. அதுக்கு பார்த்தீங்கன்னா சட்னி, சாம்பார், ஒரு தக்காளி சட்னி, 3 சட்னி கொடுக்குறாங்க. பரவாயில்ல. ஒரு வடை வந்து 12 ரூபா. 12 ரூபா ஒரு வடை. அப்போ அதுக்கு தக்கன கொடுக்கணும்ல. ஓகே, இது ஓகேவா? இது ஒரு இதா? இது வந்து கடையில் வாங்கினது நண்பர்களே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மனைவி எனக்கு ஸ்பெஷலாக செஞ்சது தான். சொல்ல வேணாம், காட்டணும். இதுதான் அருமையான பணியாரம் நண்பர்களே. தரமான பணியாரம். ஆஹா, எத்தனை பணியாரம்! இந்த வாண்டி கிலோ வை. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்தேன் நம்மளே. இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா, அந்த கருவேப்பிலை கடுந்து முடி தாளிச்ச மீனிக்கு தேங்காய் சட்னி கொண்டாருக்கா. இந்த தேங்காய் சட்னி இந்த பணியாரத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது நண்பர்களே. இது ஒரு கலக்கு நண்பர்களே. இது ஒரு கலக்கணும். கலக்கிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா அட்டை 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 எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. சொல்லு, எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். பல்லு விளக்கணியா? பொய் சொல்லாமல் சொல்லு. பல்லு விளக்கணும். ஆஹா, செம்ம டேஸ்ட் நண்பர்களே. இடம் சேஞ்ச் பண்ணோம். அங்கே கிளார் அடிச்சிச்சு. கேமராமேன் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கிளார் அடிக்குது, வீடியோ சரியில்லை, ஃபேஸ் தெரிய மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் லொக்கேஷன் மாற்றியாச்சு. நம்மள உண்மையிலே இந்த பணியாரத்துக்கும் தேங்காய் சட்னிங்க டேஸ்ட் சும்மா அத்தறிஞ்சு விடும். அவ்வளோ ருசியாக இருக்கும். அது உனக்கு பணியாரமா வடை வேணுமா? வடை ஓகே. இந்தா அதே மாதிரி நம்ம வீட்டு வைக்கிற சட்னி இந்த வெங்காய வடைக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும். வை, காட்டு. ஏண்டா வடை ருசி சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையோட சாப்பிட்டது இன்னும் டேஸ்டாக இருக்கு. இன்னைக்கு காலடி பண்ணதே நண்பர்களே. ஓகே நண்பர்களே, ஓகே. இந்நிகழ்ச்சியை தூத்து வழங்குவோம் தொடர்ந்து நம்ம கடைக்கு வாங்க. ஜவுளி கடைக்கு சந்தோஷமாக துணிமணி எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்க. நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? நாங்கள் ரெடி. நேற்று நிறைய பேர் போய் ப்ளவுஸ் வாங்கினாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன். நான் அப்படியா? கிடையாதுயா? என்ன சொல்கிற? வரலட்சுமி நோம்புக்கு. ஆமாம், நிறைய ப்ளவுஸ் வாங்கினாங்களான்னு கேள்வி சாப்பிட்டேன். ஓகே சார் கேட்டுங்க சார். என் மனைவி சொல்லிவிட்ருக்கா. அதனால் அவளுக்கு ஏதாவது முடிஞ்ச ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க. சும்மா சொல்லி ஜாலியாக சொல்லிச்சேன். ஓகே சார், நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். ரெடியா? நான் ரெடி. நீங்கள் ரெடியா? எப்படி இருக்கு? அதுமா எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. சரிமே, தண்ணி குழந்தை ரொம்ப தண்ணி கொண்டு விட்டு தண்ணிட்டா. தேங்காய் சட்னிங்க இந்த பணியாரத்துக்கு அம்புட்டு ரேட்ஸு.
உங்களுக்கு வெங்காயம் தான். அதுக்கு பேர் தான் வெங்காயம். வெங்காய வடை. அவ்வளோதான், என் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பணியாரத்தை போட்டேனே, எப்போ அப்படியே போட்டேன். இப்போ இந்த மலையாளம் இல்லையா? சாப்பிட அதை ப்ளஸ் பணியாரம் மாவு இருக்கா? இருக்கு, இருக்கா? சாயங்காலம். சுத்தமான கருப்பட்டி. செம்மையா இருந்துச்சு எல்லாமே. நெய் ஊற்றக்கூடாது. நெய் ஊற்றினா படம்னு வந்துடும் சாமி. கோலப்பொடி கோலப்பொடி அம்மா வீட்டில் கொலைப்படி இருக்கு. ஓகே நண்பர்களே, ரொம்ப நேரம் என் மகளுக்கு இருக்கட்டும். ஓகே, ஷர்மி கத்திரும். மற்றொரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது மதுரை மீசமணி என்பதை மர்ஜுன் திருக்குறளை விடைபெறி நன்றி வணக்கம். மதுரை 14 எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டூர்னு விளையாடுங்க.